அது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்போ நினைச்சாலும் அது ஒரு கனவு மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு சினிமா காட்சி மாதிரியோ தோணலாம். ஆனா அது என் வாழ்க்கையில நிஜமா நடந்த, என்னை ரொம்பவே குழப்பத்துல ஆழ்த்தின ஒரு சம்பவம். என் பேரு மனோரஞ்சன். உளுந்தூர்பேட்டையில படிப்பை முடிச்சுட்டு புதுசா வேலைக்கு சேர்ந்திருந்த நேரம் அது. வேலை விஷயமா கள்ளக்குறிச்சியில நானும் என் நண்பர்கள் சிலரும் ஒரு 3 மாசம் தங்க வேண்டிய கட்டாயம். 3 மாசம்ங்கிறதால லாட்ஜ்ல தங்க முடியாது, அதனால ஒரு வாடகை வீடு தேடினோம். 3 மாசம் தான் இருப்போம் ஓப்பனா சொல்லிட்டு தான் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தோம். அந்த வீட்டு ஓனரம்மா பேரு சுந்தரி. பாக்குறதுக்கு பழைய நடிகை கே.ஆர். விஜயா மாதிரி ஒரு கலை முகத்துல இருக்கும். கல்யாணமாகி 11 வருஷம் ஆகுது. ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு 2 குழந்தைங்க. அவங்க கணவர் மூர்த்தி சிங்கப்பூர்ல வேலை பாக்குறாரு. அவரு அங்கேயே வேற ஒரு பொண்ணோட செட்டிலாகி மாசக்கணக்கா வீட்டு பக்கம் வர்றதே இல்லைன்னு அந்த ஏரியாவுல ஒரு பேச்சும் இருந்தது. 6 வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் ஊருக்கு வந்தாராம். அந்த வீட்டைச் சுத்தி எப்பவும் ஒருவிதமான இறுக்கமான அமைதி இருக்கும். நாங்க தங்கியிருந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமானது. 2 தனித்தனி போர்ஷன், நடுவுல கொஞ்சம் பெரிய தோட்டம் இருக்கும். அவங்க குழந்தைங்க காலையில 8 மணிக்கே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. நாங்க தினமும் காலையில காலை 10:30 மணிக்கு வேலைக்கு கிளம்புவோம். என் கூட தங்கியிருந்த நண்பர்கள்லாம் 8-9 மணிக்கே குளிச்சுட்டு ரெடியாகிடுவாங்க. நான் எப்பவும் கொஞ்சம் லேட்டா 10 மணிக்கு மேல தான் குளிக்க போவேன். அந்த நேரத்துல தான் சுந்தரி அக்கா பாத்திரம் விளக்குறதோ துணி துவைக்கிறதோ செய்வாங்க. இந்த கதையில ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வீட்டு பாத்ரூம் தான். அவங்க பாத்ரூமுக்கும் நாங்க பயன்படுத்துற பாத்ரூமுக்கும் நடுவுல ஒரு 10-14 அடி இடைவெளி தான் இருக்கும். அதுவும் செங்கல் சுவர் கிடையாது, தென்னை மட்டையால பின்னப்பட்ட ஒரு தடுப்பு தான். காத்து அடிச்சா லேசா அசையும், சின்ன இடைவெளிகள் வேற இருக்கும். நான் சுந்தரி அக்காகிட்ட ரொம்ப மரியாதையா அளவா தான் பேசுவேன். ஆனா அந்த தென்னை மட்டை பாத்ரூம் தான் எங்களுக்குள்ள ஒரு விசித்திரமான, சொல்ல முடியாத ஒரு மௌனமான உரையாடலை உருவாக்குச்சு. ஒரு நாள் நான் குளிக்க போனப்போ அவங்களும் பக்கத்து பாத்ரூம்ல குளிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த தென்னை மட்டை இடைவெளி வழியா எதேச்சையா அவங்களை பார்த்துட்டேன். தப்புன்னு தெரிஞ்சும் அந்த வயசுல இருந்த ஒரு முதிர்ச்சியற்ற புத்தி என்னை அங்கேயே நிக்க வச்சுடுச்சு. எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல அந்த மெல்லிய மட்டை தடுப்பு மட்டும்தான். திடீர்னு ஒரு கட்டத்துல அவங்களுக்கும் நான் அங்க நிக்கிறது தெரிஞ்சிடுச்சு. யாராவது சத்தம் போட்டிருந்தா அந்த இடமே அசிங்கமா மாறியிருக்கும். ஆனா 2 பேருமே ஒரு வார்த்தை பேசல. ஒரு அசாத்தியமான அமைதி. அந்த அமைதிக்குள்ள அவங்களோட தனிமையும் என்னோட தயக்கமும் கலந்திருந்தது. எனக்கு கைகால்லாம் லேசா நடுங்க ஆரம்பிச்சுடுச்சு. குற்றவுணர்ச்சியா இல்லை வேற ஏதாவதானு புரியாத ஒரு மனநிலை. அவசரமா குளிச்சுட்டு தப்பிச்சா போதும்னு வெளியே வந்துட்டேன். ஆனா அன்னைக்கு முழுக்க எனக்கு வேலையிலேயே கவனம் இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்க, வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுவாங்களான்னு ஒரே பயம். ஆனா நாட்கள் அப்படியே தான் போச்சு. யாரும் எதையும் வெளியே காட்டிக்கல. 4 நாள் கழிச்சு ஒரு நாள் சாயங்காலம் நான் தோட்டத்துல தனியா உட்கார்ந்து போன்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ரூம்ல நண்பர்கள் யாரும் இல்லை. சுந்தரி அக்கா மெதுவா என்கிட்ட வந்தாங்க. தம்பி, என் போன்ல கொஞ்சம் நல்ல பாட்டா ஏத்தி குடுப்பா,ன்னு சொல்லி என் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. அவங்க இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்தது எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. என் கைகள் நடுங்குறதை மறைக்க நான் போன்ல வேகமா எதையோ தேடினேன். அப்போ எதேச்சையா என் போன்ல இருந்த ஒரு ரொம்ப நெருக்கமான, கொஞ்சம் கவர்ச்சியான ஒரு வீடியோ ப்ளே ஆகிடுச்சு. நான் பதறிப்போய் டக்குன்னு அதை அணைக்க பார்த்தேன். ஆனா அவங்க அதை கவனிச்சுட்டாங்க. நான் தலையை குனிஞ்சுகிட்டு செத்தே போயிட்டேன்டா மனோன்னு நினைச்சேன். ஆனா அவங்க கோபப்படல. ரொம்ப நேர அமைதிக்கு அப்புறம் மனோ,ன்னு கூப்பிட்டாங்க. அந்த குரல் லேசா உடைஞ்சிருந்தது. நான் மெதுவா நிமிர்ந்து பார்த்தேன். அவங்க கண்கள்ல ஒருவிதமான ஏக்கமும் வலியும் தெரிஞ்சது. அவங்க மெதுவா என் கையை தொட்டாங்க. எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஒரு 30 வயசுக்கு மேல இருக்குற கணவனால நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கு அந்த நிமிஷம் தான் புரிஞ்சது. அவங்க எதுவும் பேசாம எழுந்து அவங்க ரூமுக்கு போனாங்க. போகும்போது என்னை திரும்பி பார்த்த பார்வை என்னை உள்ளே கூப்பிடுற மாதிரி இருந்தது.
எனக்குள்ள 100 கேள்விகள். இது தப்பா சரியா நாளைக்கு என்ன நடக்கும்னு மூளை யோசிச்சாலும் என் கால்கள் அவங்க ரூமை நோக்கி தான் போச்சு. நான் உள்ளே போனப்போ அவங்க அப்படியே கட்டில்ல உட்கார்ந்திருந்தாங்க. என்னை பார்த்ததும் அவங்க கண்களில் இருந்து தாரை தாரையா கண்ணீர் கொட்டுச்சு. இத்தனை வருஷமா அடைச்சு வச்சிருந்த அழுகை அது. நான் பக்கத்துல போய் நின்னப்போ என்னை இறுக்கமா கட்டிக்கிட்டாங்க. அந்த அணைப்புல காமத்தை விட தாகம் தான் அதிகமா இருந்துச்சு. ஒரு மனுஷியோட அரவணைப்புக்காக யாராவது நம்மளை அன்பா தொட மாட்டாங்களாங்கிற ஏக்கத்துக்காக அவங்க எவ்வளவு ஏங்கியிருக்காங்கன்னு அவங்க உடல் நடுங்குனதுலயே எனக்கு புரிஞ்சது. அந்த இரவு ரொம்ப உணர்வுபூர்வமானதா இருந்துச்சு. அது ஏதோ சினிமாவுல வர்றா மாதிரி அழகான ஒரு விஷயமா இல்லை. அதுல நிறைய தயக்கம், குற்ற உணர்ச்சி, கண்ணீர், அவசரம் எல்லாம் கலந்து இருந்தது. இத்தனை வருஷமா ஒரு பொண்ணு அனுபவிச்ச தனிமையை என் மேல கொட்டித் தீர்க்குற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. நான் அவங்களை சமாதானப்படுத்தவோ ஆறுதல் சொல்லவோ எந்த வார்த்தையும் தேடல. அந்த அமைதியான அறைக்குள்ள நாங்க 2 பேருமே எங்க தனிமையை பகிர்ந்துக்கிட்டோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என் நெஞ்சில சாஞ்சுகிட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. என் வாழ்க்கையில நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்து ரொம்ப வருஷம் ஆச்சு மனோன்னு சொன்னாங்க. அப்போ திடீர்னு நீ சொன்னா நான் என் புருஷனையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு உன்கூடவே வந்துடுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அப்படியே தூக்கிவாரி போட்டுச்சு. ஒரு செகண்ட் எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஆகிடுச்சு. நான் எதையோ தேடி போனேன், ஆனா இது இவ்வளவு பெரிய பொறுப்பா மாறும்னு நான் எதிர்பார்க்கல. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நமக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம பேசிக்கலாம், இது இப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நழுவுற மாதிரி தான் நான் பதில் சொன்னேன். அவங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 3 மாசத்துல சனி ஞாயிறுல என் நண்பர்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் நாங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவி மாதிரியே வாழ்ந்தோம். பல இரவுகள் நாங்க விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்போம். அவங்களோட விரக்தி, அவங்க கணவர் செஞ்ச துரோகம், குழந்தைங்களுக்காக அவங்க பொறுத்துக்கிட்ட விஷயங்கள்னு நிறைய என்கிட்ட கொட்டித் தீர்ப்பாங்க. எப்படியோ அந்த 3 மாசம் முடிஞ்சு நான் அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களை நான் பார்க்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு பெண்ணோட தனிமை எவ்வளவு கொடியதுங்கிறதும் அந்த தென்னை மட்டை பாத்ரூம்ல ஆரம்பிச்ச அந்த அமைதியான தவிப்பும் என் மனசுக்குள்ள ஒரு கனத்த நினைவா அப்படியே இருக்கு.